ஐயா சொல்லுங்கய்யா, என் பிள்ளை எங்கயா? ஐயா பொருள யார் யாரே என்னமோ சொல்றாங்கய்யா, என்னங்க அதெல்லாம்? ஐயா என் பிள்ளை இந்த வீட்டுல இல்லையா? அந்த பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சா? இதெல்லாம் போய் தானையா? என் பிள்ளை உள்ளதானே இருக்கு. வர சொல்லுங்க, என் கல்ல பார்த்தா தான் என் மனசாரு. கொஞ்சம் கூப்பிடுங்கயா. என்னங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்கயா. என் நந்தினி எங்கயா? சிங்காரம், நந்தினி இங்க இல்ல சிங்காரம். என்னையா சொல்றீங்க? இங்க இல்லன்னா வேற எங்கேயா போயிருக்க? அதுக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாத? என்னையா என்னமோ சாதிய தொலைச்சது மாதிரி பேசுறீங்க? என் பிள்ளையா? வாசல்ல நின்னு என்னடா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? எங்கேயோ வெளியில ஊர் சுத்த போனவ காணாம போனானா எங்க கிட்ட வந்து கேப்பியா? நாங்க என்ன பண்ண முடியும்? ஏமா என்னம்மா இப்படி பேசுறீங்க? என் பிள்ளை இங்கதானே இருந்துச்சு. இந்த வீட்டுல உங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்க கூட தானே இருந்துச்சு. இப்ப அந்த பிள்ளைய மட்டும் காணா எப்படிமா? இத வேற யார்கிட்டமா போய் கேட்க முடியும்? ஏன் ரோட்ல போய் நின்னு கேளு, தெரு தெருவா போய் கேளு. இங்க வந்து கேட்டா? இங்க பாரு, ஊர்ல பணக்காரங்களை எல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு தானே 3 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்க. அவ இந்த பணக்காரன் போதாதுன்னு வேற பணக்காரனை தேடி போயிட்டா போல இருக்கு. ஐயோ சுந்தரவள்ளி, வாய மூடு. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு? ஒரு தகப்பன் பெத்த புள்ளைய காணன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. இப்படிதான் பேசிட்டு இருப்பேன் நீ? இவ்வளவு மனசாட்சி இல்ல உனக்கு? எங்க பாருங்க, நான் என்ன பெருசா தப்பா பேசிட்டேன்? இதுக்கு மேல தப்பா பேச என்ன இருக்கு? கொஞ்சம் கூட ஈவே இறக்க இல்லாம வாய மூடிட்டு பேசாம இரு. ஐயா சிங்காரம், என்ன மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல. ஆனா நீ கேள்விப்பட்ட விஷயம்லாம் உண்மைதான். நந்தினி வீட்டுல இல்ல. முந்தா நாள் ராத்திரி வீட்டுல யார்கிட்ட சொல்லாம வெளியே கிளம்பி போயிட்டான். அந்த விஷயம் தெரிஞ்சு பதறி போய் நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த ஊரையே சல்லடை போட்டு தேடிட்டோம். அவளுக்கு போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனா என்ன ஆனான்னு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. 2 நாளா தூக்கம் இல்லாம சோறு தண்ணி இல்லாம தவிச்சு போய் கிடக்குறான் சிங்காரம். நியாயமா பெத்த தகப்ப உங்ககிட்ட தான் நான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனா எப்படி சொல்றது, என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியாம குற்ற உணர்ச்சியிலே தவிச்சு போயிட்ட சிங்காரம். என்ன மன்னிச்சிரு சிங்காரம். ஏயா எவ்வளவு காணாம போச்சா? என் சாமி, என் பொக்கிஷம் காணாம போச்சா? அப்ப என் குலசாமி காணாம போச்சா? யாத்தா நந்தினி, நீ எங்கத்தான் போன? ஐயோ அடே, அப்பா செத்தே போயிருடா. நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பேர் சொல்லுவேன்? ஐயா, என் பிள்ளைக்கு இந்த ஊர்ல திக்கு தேசம் தெரியாதியா? என் ஊரை விட்டு எங்கேயுமே அந்த பிள்ளை போனது இல்லையா? இவ்வளவு பெரிய ஊர்ல ராத்திரி நேரத்துல தனியா கிளம்பி போயிருச்சுன்னா 2 நாளா ஆளை காணான்னு சொல்றீங்க.
என் பிள்ளைக்கு என்னது ஆச்சுன்னு தெரியலையா? ஐயா, வேற என்னையா செய்யலாம் சொல்லுங்க. சிங்காரம், சிங்காரம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சிங்காரம். ஆனா இப்பவும் நாம கும்பிடுற கருப்பு சாமியை நம்புவோம். நந்தினிக்கு எதுவும் ஆயிருக்காது. அவ கண்டிப்பா திரும்ப வருவா. ஐயா, ஐயா கருப்பா, என் பிள்ளைய ஏயா அப்படி சோதிக்கிற? தாயில்லா பிள்ளை இப்படி போய் இப்படி தவிக்க வர்றியாடா? உனக்கே இது நியாயமா? ஏன் தாயே? ஏம்மா, இத்தனை பேரு இருந்து என் பிள்ளை விட்டுட்டே இல்ல? ஏயா, என் பிள்ளைக்கு எதுவா இருந்தாலும் நீங்க பாத்துக்கிறவங்க நம்பிக்கையில தானே ஊர்ல இருந்த. கடைசியில இப்படி விட்டுட்டீங்களா? ஐயா, எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாங்க. அது என்ன விஷயம்னு உங்களுக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்க எடுக்கவே இல்லையா? என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே கிளம்பி ஓடியாந்த. ஐயா, பயந்தது மாதிரி ஆயிப்போச்சு. இங்க வந்து பார்த்தா இடி விழுந்தது மாதிரி தலையில. இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்களே, நான் என்னையா பண்ணுவேன்? ஆத்தா, ஆத்தா நந்தினி, நீ எங்கேயுமா இருக்க? போலீஸ் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? யார் சொல்லி வந்திருப்பாங்க?